ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் ஸ்ரீ சத்ய சாய்பாபா நூற்றாண்டு விழாவில் பிரதமர் மோடி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். The central value of Indian civilization is seva or service. All our diverse spiritual and philosophical traditions ultimately lead to this one ideal. Whether one walks the path of bhakti, jnana or karma, each is connected to seva. What is bhakti? பக்தியின் பாதையில் நடைபோடுகிறார்களோ பக்தி, அன்பு, அமைதி இவை அனைத்தும் சேவையோடு தொடர்புடையது என்பதை நிரூபிக்கிறது. If it does not awaken compassion for others, what is karma? If not the spirit of offering one's work as service to society. சேவையும் மனிதகுலத்தின் மீதான கருணை உணர்வு என்ற விழிப்புணர்வை நமக்குள் தூண்டுகிறது. To centuries of changes and challenges, it has given our civilization its inner strength. Many of our great saints சவால்கள் and reformers have carried forward this நாகரிகத்தை வழங்கியுள்ளது. It was suited to that times. Sri Satya Sai Baba சத்ய சாய் பாபா அவர்கள் வழங்கிய செய்தி வெறும் புத்தகங்கள் மற்றும் ஆசிரமத்தோடு நின்றுவிடவில்லை. அவர் வழங்கிய போதனைகள் இன்றும் மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. Seva was love in action. His institutions and education, healthcare, rural development. இன்றும் கூட கிராமங்களில் இருந்து நகரங்கள் வரை, பள்ளிகளில் இருந்து பழங்குடியினருக்கான குடியிருப்புகள் வரை, கலாச்சாரம், கல்வி, மருத்துவ சேவை என அனைத்திலும் அவரது சேவை உணர்வு இன்று வாழும் உதாரணமாக திகழ்கிறது. But different expressions of the same truth. Further, someone inspiring people while physically present is not uncommon, but the seva activities of the institutions created by Baba are increasing day by day despite சத்ய சாய் பாபா அவர்கள் உருவாக்கிய நிறுவனங்களின் சேவை உணர்வு ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. Truly great souls does not லட்சக்கணக்கான பாபாவின் ஆதரவாளர்கள் மற்றும் பக்தர்கள் சுயநலமற்ற இந்த சேவையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர். पुस्तकों और प्रवचनों और आश्रमों की सीमाओं में नहीं रहा है. उनकी शिक्षा का प्रभाव செய்யும் சேவையே கடவுளுக்கு செய்யும் சேவை. இதுதான் பாபாவினுடைய மிகச்சிறந்த சிந்தனையாக இருக்கிறது. छोटे गांवों पर स्कूलों से लेकर आदिवासी बस्तियों तक संस्कृति, शिक्षा और चिकित्सा सेवा का एक अद्भुत प्रवाह दिखाई देता है. बाबा के करोड़ों अनुयायी बिना किसी स्वार्थ के इस काम में लगे हैं. मानव सेवा ही माधव सेवा है. ये बाबा के अनुयायियों का सबसे बड़ा आदर्श है. उन्होंने ऐसे कई विचार மாதவத்திற்கு செய்யும் சேவை என்று பாபா அடிக்கடி கூறுவார். அதாவது மனித குலத்திற்கு செய்யும் சேவைதான் கடவுளுக்கு செய்யும் சேவை என்பது அவருடைய தாரக மந்திரம். அவர் இன்னொன்றையும் கூறுவார், எல்லோருக்கும் உதவுங்கள், யாரையும் புண்படுத்தாதீர்கள், குறைவாக பேசுங்கள், அதிகமாக பணியாற்றுங்கள் என்று பாபா அடிக்கடி கூறுவார். श्री सत्य साई बाबा के ऐसे जीवन सूत्र गूंजते रहते हैं. அவரது பல வார்த்தைகள் இன்றும் கூட நமக்கு வழிகாட்டும் போதனையாக இருப்பதோடு நமது அன்றாட வாழ்க்கையில் பலருக்கு உந்து சக்தியாக ஊக்கமாக திகழ்கிறது. निष्काम सेवा, चरित्र निर्माण और मूल्य आधारित शिक्षा से जोड़ा. उन्होंने किसी मत या सिद्धांत पर अपनी शक्ति नहीं लगाई. उन्होंने गरीबों की सहायता की और उनके दुखों को दूर करने के लिए कार्य किया. मुझे याद है ஏழைகளுக்கு உதவவும் அவர்களின் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கும் ஏராளமான பணிகளை பாபா செய்திருக்கிறார்.
बाबा का सेवा दल और सारे सेवाव्रती आगे की पंक्ति में आकर के खड़े हो गए। குஜராத்தில் பூகம்பம் ஏற்பட்ட போது பாபாவின் நிறுவனமும் அவரது பக்தர்களும் அயராது பணியாற்றி அந்த இடர்பாடுகளை களைய உதவினர். परिवारों तक सहायता पहुंचाने, आवश्यक सामग्री उपलब्ध कराने और मानसिक सामाजिक सहयोग देने में महत्वपूर्ण योगदान दिया। साथियों, एक मुलाकात में अगर किसी का हृदय पिघल जाए, किसी के जीवन की दिशा बदल जाए, तो इससे उस व्यक्ति की महानता का पता चलता है। आज यहां इस कार्यक्रम में भी हमारे बीच ऐसे कई लोग हैं जिन पर सत्य साई बाबा के संदेशों का गहरा असर हुआ और उनका पूरा जीवन बदल गया। साथियों, இந்த கூட்டத்தில் இங்கு வருகை தந்திருக்கின்ற பல மனிதர்களது வாழ்க்கையை பாபா மாற்றி இருக்கிறார். ஒரே ஒரு சந்திப்பு ஒருவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்றால் அது அந்த மனிதரின் மிகச்சிறந்த குணத்தை காட்டுகிறது. व्यवस्था के रूप में आगे बढ़ा रहे हैं। आज एक व्यवहारिक मॉडल के रूप में हमारे सामने है। आप सभी पानी, பாபாவின் ஆசீர்வாதத்தோடு சத்திய சாயினுடைய அறக்கட்டளை மற்றும் அதனுடைய சார்ந்த நிறுவனங்கள் சேவை என்ற புனித பணியில் தொடர்ந்து தங்களை ஈடுபட்டு வருவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. विशेष तौर पर जिक्र करना चाहूंगा। जैसे रायलसीमा में पीने के पानी की गंभीर समस्या थी, तब ट्रस्ट ने 3000 किलोमीटर से ज्यादा लंबी पाइपलाइन बिछाई। ओडिशा में बाढ़ प्रभावित परिवारों பிரச்சனை ஏற்பட்ட போது சத்திய சாய் பாபாவின் அறக்கட்டளை சுமார் 3000 கிலோமீட்டர் தூரத்திற்கு குடிநீர் குழாய்களை பதித்து தண்ணீர் வழங்கி வருகிறது. अस्पताल में बिलिंग का कोई काउंटर ही नहीं है। यहाँ इलाज भले मुफ्त है, लेकिन मरीजों சாய் பாபா அறக்கட்டளை நடத்தி வரக்கூடிய மருத்துவமனையில் மருத்துவ கட்டணை செலுத்துவதற்கு என்று கியூ வரிசை கூட இல்லை. ஏனென்றால் இங்கு எல்லா நோய்களுக்கான சிகிச்சையும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. सुकन्या समृद्धि योजना के खाते खोले गए हैं। इससे उन बेटियों की शिक्षा और सुरक्षित भविष्य सुनिश्चित हुआ है। ஸ்ரீ சத்ய சாய்பாபா நூற்றாண்டு விழாவில் பங்கேற்றுள்ள பிரதமர் மோடி உரையாற்றி வரும் காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.